தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாருங்க. மதிப்பிற்குரிய நடிகர் ஐயா திரு விஜய் அவர்களுக்கும் அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கும் அவர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல்னா என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த எல்கேஜி குழந்தைங்களாம் இருக்கு தெரியுமா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? மிஸ் மிஸ் ரொம்ப அவசரமா வருது மிஸ், மிஸ் ஒரே ஒரு தடவை விடுங்க மிஸ், இதுக்கு மேல கேட்கவே மாட்டேன் மிஸ், ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு கெஞ்சுவாங்க தெரியுமா? இவங்க இந்த தாவேக்காரங்க நாங்க பிரச்சாரத்துக்கு வரோம், பிரச்சாரம் பண்றேங்கிற பேர்ல எல்லார்கிட்டையும் போயிட்டு அண்ணா அண்ணனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா அண்ணா ப்ளீஸ்னா இப்படிலாம் கெஞ்சுறாங்க, இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுக்கு பிரச்சாரமா? சரி, இப்படி இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்களுக்கும் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் விஜய் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியல்னா என்ன, தமிழ்நாட்டு அரசியலுடைய வரலாறுனா என்ன அப்படின்றத இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா சொல்ல போறோம். கொஞ்சம் நீளமா இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கொஞ்சமா சொல்றேன் கேளுங்க. உலகத்திற்கே மக்களாட்சி முறைய, ஜனநாயகத்தை, வாக்கெடுப்பு முறைய அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள் தான் உலகையே ஆண்ட மூன்றாவது பெரிய பேரரசை கட்டி அமைத்த சோழர்கள். அது என்னப்பா அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்க? ஆமா, கிட்டத்தட்ட தாராளமா சொல்லலாம் இந்திய ஒன்றியம் இல்ல உலகத்துக்கே சொல்லலாம், உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியவர்கள் சோழர்கள். எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம ஊருக்கான எம்எல்ஏக்களை நம்ம பகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, வாக்களிச்சு. இப்ப அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவாரு? ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பார் இல்லையா? அதுபோல அந்த ஊர் மக்கள், குறிப்பிட்ட ஊரை சார்ந்த மக்கள் குறிப்பிட்ட ஊர் தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் குடவோலை முறை. இது உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி வச்சவர்கள் சோழர்கள். இதற்கான ஆதாரம் வேணுமா? உத்திரமேரூர்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு, கொஞ்சம் தேடி போய் பாருங்க. விஜய் அண்ணா எப்படி நடிக்கிறாரு, விஜய் அண்ணாவோட படம் எப்படி லீக் ஆச்சு, விஜய் அண்ணா அடுத்த படம் என்ன நடிக்க போறாரு, விஜய்க்கும் த்ரிஷாக்கும் என்னெல்லாம் ஆச்சுன்னு யூடியூப்ல பாக்குறீங்க இல்லையா? அது போல குடவோலை முறைனா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லணும். நம்ம மரியாதை நிமித்தமா பாருங்கப்பா அப்படின்னு சொல்றோம். இது ஒன்னாவது பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோமா? நடுவுல சில காலங்களுக்கு பிறகு பணக்காரர்கள் வாக்களிக்கணும், வரி கட்டுறவங்க வாக்களிக்கலாம், பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று பலவிதமான சிக்கல்கள் வந்து. ஆனா இப்ப 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்களிக்கலாம் என்ற நிலைமை நம்ம கிட்ட போராடி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த நிலைமையிலையும் இப்ப நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் சீர்திருத்தங்கள் நிறைய வேண்டும் அப்படின்ட்டு ஐயா சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சீமான் அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐயா சீமான் அவர்கள் சொன்னதற்கு பிறகும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நமக்கு கொடுத்த உரிமையை நம்ம சரியா பயன்படுத்துறோமா அப்படிங்கிறதுதான் வேடிக்கை. குறிப்பா தாவேக்காவுடைய தொண்டர்கள் என்ன வரலாறு தான் தெரியும். இந்த தேர்தல் நடைமுறை அரசியல்ங்கிறது சரியில்லை, அதனால நாங்க அதை ஆதரிக்க மாட்டோம், எங்களுக்கு தேர்தல் அரசியல் வேணாம் அப்படின்ட்டு சுவரொட்டியை ஒட்டி, போஸ்டர் ஒட்டி சிறைக்கு போனவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? அவங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சில பேரு தேர்தல் நாள் அன்னைக்கு நாங்க தேர்தலை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு கருப்பு சட்டை போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க உடனே கருப்பு சட்டை ஈவேரா வழி வந்தவர்களா அப்படின்னு கேட்கலாம். அவங்கள மாதிரி முட்டாளு மக்கு உலகத்துல யாரும் கிடையாது. எங்களுக்கு தேர்தல் வேணாம், எங்களுக்கு தேர்தல் பிடிக்காது அப்படின்ட்டு எதிர்க்கும் விதமாக கருப்பு சட்டை போட்டு சுத்தினவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறு பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிலரு நான் 49 ஓட்டுல தான்டா ஓட்டு போடுவேன், நிக்கிற யாரும் எனக்கு பிடிக்கல, எந்த கேண்டிடேட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு பூத்துக்குள்ள போயிட்டு எங்க 49 ஃபார்ம் எங்க எடு, ஃபார்ம் எடு அப்படின்ட்டு பூத்தே. இப்ப நீங்க நோட்டானு ஓட்டு போடுறீங்க இல்லையா, நோவாம, அப்ப 49 அதுல தாண்டா ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு பூத்தே அலற விட்டாங்க. வரலாறுலாம் இருக்கு. அவங்களுடைய வரலாறு பத்தி தெரியுமா? அவங்களுடைய கதை பத்தி தெரியுமா? இந்த என்ன வரலாறுன்னு தெரியாம ஒரு மண்ணுக்கும் பயன்படாத அளவுக்கு எல்லார்ட்டையும் போயிட்டு அண்ணா அண்ணா பாத்ரூம் வர மாதிரி அண்ணா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா, அண்ணனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணான்னு கேட்கலையே, அசிங்கமா. உதாரணத்துக்கு எங்க அப்பாவை எடுத்தீங்களேன். எங்க அப்பாவுக்கு முதல் தலைமுறை வாக்காளராக போகும்போது இந்த அப்பெல்லாம் இந்த மிஷின்லாம் கிடையாது, இந்த பேலட் பேப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல நம்ம எந்த கட்சியை விரும்புறோமோ, எந்த வேட்பாளர் விரும்புறோமோ, அதுல அந்த பேப்பர்ல ஒரு குத்தி அதை மடிச்சு உள்ள போட்டுருவாங்க.
எங்க அப்பா அந்த காலத்துல முதல் தலைமுறை வாக்காளராக இருக்கும்போது அப்பவே அந்த பேப்பரை வாங்கி தில்லா திருடர்களுக்கு வாக்கில்லை அப்படின்ட்டு அதை மடிச்சு உள்ள போட்டிருக்காப்புல. அப்பா ரெண்டாவது தலைமுறை வாக்காளரா போகும்போது இந்த சினிமா வாசனம் ஒண்ணு வரும் இல்லையா, பனை மரத்துக்கு ஒரு குத்து, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, ஏணிக்கு ஒரு குத்துன்ற மாதிரி எல்லா சின்னத்துல சூரியன் ரெட்டலை என்னென்ன சின்ன இருக்கும் எல்லா சின்னத்துக்கும் குத்துனவர் தான் எங்க அப்பா. தெரியும் ஓட்டு செல்லாது அப்படின்ட்டு. அப்பயே எல்லாருக்கும் ஏய் நான் எல்லாருக்கும் வாக்களிப்பேன்டா, எல்லாருமே அன்பா இருப்பேன்டா, எல்லாரும் ஜெயிக்கணும் தான்டா என்ன அப்படின்னு பொது உடைமை சிந்தனையில வாக்களிச்சவர் தான் எங்க அப்பா. இப்ப ஒரு குறிப்பிட்ட தலைவனை பத்தியோ ஒரு குறிப்பிட்ட கட்சி பத்தியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சோர்ஸ் இருக்கு. சிவி இருக்கு, டிவி இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, செல்போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, டேப் இருக்கு, எவ்வளவு இருக்கு. அதுல இன்ஸ்டாகிராம் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு, போன்ற பல சமூக ஊடக தளங்கள் இருக்கு. அப்ப கூட உங்க வாக்குகளை சரியா பயன்படுத்த தெரியல. சரி டிவிய பாக்குறியா, அதுல நியூஸ் போடுது, அதுல நிறைய பேர் சொல்றாங்க, அதையும் நீ கேட்க மாட்டுற. சரி யூடியூப்ல வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க, நான் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்படியும் உனக்கு அறிவு வரல அப்படின்னா அந்த கடவுளே நினைச்சாலும் உனக்கு அறிவு கொடுக்க முடியாது. இந்த எந்திரன் படத்துல ரஜினி சொல்லுவார் இல்லையா, உன்னை மூளையில சுடலாமா இல்ல இதயத்துல சுடலாமா அப்படின்னு போல இப்ப நம்ம தாவேகா தொண்டர்களை அணில்னு சொல்லலாமா தற்குறின்னு சொல்லலாமா நீங்களே கருத்துல தெரிவிச்சுப்பாங்க. என்னை பொறுத்தவரை தற்குறி தான். இதுல ஐயா விஜய் சொல்றாரு, லாஜிக்கே நம்ம தற்குறி நேரம் திட்டீங்களேங்க அப்படின்னு. அப்புறம் வேற என்ன தலைமையில தூக்கி வச்சா கொண்டாடுவாங்க, தற்குறின்னு தான் சொல்லுவாங்க போப்பா. அடுத்து எங்க அப்பா எப்படி மாறுறாருன்னு பாருங்க. முதல்ல திருடர்களுக்கு வாக்கில்லைன்னு எழுதி போட்டாரு, அதுக்கப்புறம் எல்லா சின்னத்துக்கும் வாக்களிச்சாரு. அந்த வாக்கு செல்லாது இருந்தாலும் எல்லா சின்னத்துக்கும் வாக்களிச்சாரு. மூணாவதா எங்க அப்பா எப்படி வர்றாருன்னு பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒரு புக்ல கையெழுத்து போட்டுட்டு நோட்டாக்கு போனோம்னா நோட்டாக்கு போட்டு வந்துட்டே இருப்போம், பட்டன் அழுத்திட்டு வந்துட்டே இருப்போம். இப்ப அந்த நோட்டா என்பது வலிமை அற்ற சக்தியாக பல்லு புடுங்கின பாம்பா மாறிடுச்சு. ஆனா அப்ப இந்த மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு வலிமை உற்ற ஒரு ஆயுதமா, வலிமை உள்ள ஒரு ஆயுதமா நோட்டா என்பது இருந்தது. அப்ப நீங்க 49 ஓக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 17A ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம்ல எந்த வேட்பாளரையும் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு எழுதி கையெழுத்து போடணும். இது அங்க உக்காந்துருக்க பூத் ஏஜென்ட்டுக்கே தெரியாது. 17A இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கு, அதை எழுதி கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது பூத் ஏஜென்ட்டுக்கே தெரியாது. எங்க அப்பா உள்ள போய் இந்த ஃபார்ம் வேணும் நீ கொண்டாடு, அதெல்லாம் முடியாது இதெல்லாம் முடியாதுன்னு நீ தலைமை தேர்தல் அதிகாரியை வர வை நான் பேசணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற கொஞ்சம் மேலா இருப்பாங்களே அந்த சீஃப் அப்படி அப்படின்ட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர வச்சு 17A ஃபார்ம் எங்க எனக்கு வேணும், அதுலதான் நான் ஓட்டு, எனக்கு எந்த வேட்பாளரும் பிடிக்கவில்லை அப்படின்னு எழுதி வாக்களிப்பேன் அப்படின்ட்டு ஒரு தேர்தல் நடக்கிற தேர்தலையே 1/2 மணி நேரம் நிறுத்தி எங்க அப்பா மட்டும் 17Aக்கு வாக்களிச்ச, அதாவது 49 ஓக்கு வாக்களிச்ச வரலாறு கதையெல்லாம் உண்டு. என்னடா உங்க அப்பா கதையை மட்டும் பேசுறேன்னு பாக்குறியா? இதுதாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு. அதுக்கப்புறம் எங்க அப்பா 49 ஓவர் மிஷின்ல வைக்கணும், அதாவது நோட்டால வைக்கணும், பட்டன் வைக்கணும் அப்படின்ட்டு வழக்கெல்லாம் போடுறதுல எங்க அப்பாவும் ஒரு ஆளு. இதெல்லாம் சொல்றேன் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபார்முலா. இதெல்லாம் இவ்வளவு வழக்கு நடந்திருக்கு, இவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு. சிம்பிளா எங்க அப்பா இதெல்லாம் எதுக்கு பண்ணாருன்னு நீங்க பாப்போம், ஒண்ணும் கிடையாது. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இத ஐயா விஜய் அவர்கள் நான் வந்தா டோட்டலா மாத்திருவேன் அப்படிங்கிறாரு. ஐயா விஜய் அவர்கள் நினைச்சாலும் ஒன்னும் மாத்த முடியாது. டோட்டலா தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் ஐயா விஜய் அவர்களால செய்யவே முடியாது. ஏன்னா அவங்க தொண்டர்களே டோட்டலா மாறணும், ஐயா விஜய் அவர்களே டோட்டலா மாறணும், அதுக்கப்புறம் தான் டோட்டலா மாத்த முடியும். அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உடைய ஒரே ஆளு ஐயா சீமான் தான். அப்ப எங்க அப்பா எப்படி நின்னாருன்னு பாருங்க, இப்ப எங்க அப்பா கூட சேர்ந்து நான் எப்படி நிக்கிறேங்கிறத பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒன்னாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. இந்த வயதான தாத்தா பாட்டிங்கலாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க நான் இந்த உதய சூழலுக்கு தான் குத்துவேன், ரெட்டலைக்கு தான் குத்துவேன் இருப்பாங்க இல்லையா, ஆங்கிட்டுலாம் போயிட்டு மோசடி பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி உதய சூர்யா ரெட்டலை எல்லாம் எடுத்துட்டாங்க, இப்ப எல்லாமே விசில் தான், அதனால நீங்க விசிலுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு இந்த ஒண்ணுக்கு போற மாதிரி கெஞ்சக்கூடிய இந்த அல்பையில் இந்த சில்லறத்தனமா இந்த செயலை போய் பண்ணிருக்கு. இந்த இப்ப எல்லாமே விசில் தான், எல்லாத்துக்கும் விசிலுக்கே போடுங்க அப்படின்ட்டு அல்பத்தனமா காலில் விடாத குறையா போய் கெஞ்சிருக்காங்க. திருடுதனம் பண்ணி வாக்கு வாங்குறாங்க. இவங்களாம் ஒரு ஆளுன்ட்டு இவங்களுக்கு வேற மாற்றம் இவங்களுக்கு உருவாக்க போறாங்களாம். சீமான் சொல்லல விருப்பம் இருந்தா ஓட்டு போடு, சாதி மதம் பார்த்தா ஓட்டு போடாத எல்லாம் போயிட்டேன்னு சொல்றாருல, அந்த மாதிரி சொல்ல வேண்டியதானே. நீ மாற்றம் தானே சொல்லாம பார்ப்போம். உங்க விஜய் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ல, பிடிக்காதவங்க ஓட்டு போடாத, பிடிச்சவங்க மட்டும் ஓட்டு போடு, கொள்கை பிடிச்சிருக்கா ஓட்டு போடாதுன்னு சொல்ல பார்ப்போம்.
தில்லு இருந்தா, தைரியம் இருந்தா, திராணி இருந்தா சொல்லு. அல்பத்தனமா ஜெயிக்கணும், சில்லறத்தனமா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வயசானவங்க காலில் விழுந்தெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போடுன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில்லறத்தனமா எல்லாத்தையும் போய் கால விடாத குறையா கெஞ்சிருக்கிறாங்க. இதுல இவர் வேற ஜெயிச்சா நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறது. இந்த இதுல இவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இந்த உச்சா பாய்ஸ்வர கெஞ்சுறாங்க. ஐயோயோ விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்களேன், ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்ட்டு. ஏப்பா போப்பா போய் வேற வேலையை பாருப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. இதுல அப்பா அம்மாவெல்லாம் வேற மறக்கிறாங்க. இந்த பாரு அது வீடியோ வேற எடுத்து போடுறான், வெக்கமே இல்லாம அசிங்கமே இல்லாம. இந்த மாதிரி பாரு விசிலுக்கு ஓட்டு போடலாம், உன்னை வீட்டை விட்டு துரத்துருவேன், முதியோர் இல்லத்துல சேர்த்துருவேன், வீட்டுல சோறு போட மாட்டேன் அப்படின்னு அசிங்கமே இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. நம்மள பெத்தவங்களாச்சே இப்படி மிரட்டுறமே ஒருவே ஒரு ஓட்டுக்காக அப்படின்னு சில்லறத்தனமா அவங்களை போய் மிரட்டிட்டு இருக்காங்க. ஒண்ணு சொல்லிச்சு பாருங்க, இந்த மாதிரி என் வீட்டுல 9 பேர் இருக்காங்க, ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு கொண்டுருவாங்கிறது, விஜய் நான் ஜெயிக்கலன்னா செத்துருவேன், விஜய் நான் ஜெயிக்கலன்னா ரோட்ல எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டு அமனமா ஓடுவேன் அப்படின்றது. இந்த மாதிரியான தற்கூரி பேச்செல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றது, எப்படி இவங்களெல்லாம் திருத்துறது அப்படின்னு தெரியல. இவர் என்னமோ இந்த பான் வித் சிஎம் மாதிரியும் இவர் இந்த 26 தேர்தல கண்டிப்பா ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியே இந்த உச்சா பாய்ஸ் வானத்துக்கும் பூமிக்கும் சொல்றானுங்க. ஜெயிச்சிடணும் விஜயெல்லாம், ஜெயிச்சிடணும் விஜயெல்லாம், போப்பா போய் வேற வேலையை பாருப்பா அப்படின்னு. என்னதான் சொல்றதுன்னே தெரியல. சில நம்ம என்னைக்காவது நம்ம அழுவதை எடுத்து இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா எல்லாம் போட்டிருக்கோமா? வெக்கமே இல்லாம ஒரு கூச்சமே இல்லாம கண்ணுல கிளிசர் எல்லாம் ஊத்தின்னு விஜயண்ணா ஜெயிக்கணும், விஜயண்ணா ஜெயிக்கணும் அழுது 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 ரீல்ஸ் போடுறாங்க. சில பேரு நம்ம உட்காந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம குடும்பத்தோட உட்காந்து டிவில ஏதாவது பாத்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்த மேல தம்பி வந்து டிவிக்கே அப்படின்னு கத்திட்டு போறான். டேய் எதுக்குடா கத்துற, ஏன்டா கத்துற? எங்க அப்பா அங்க சொல்றாரு, டேய் பத்திரமா உட்காடுறா, டிவி விட்டு வெளில வந்து கடிச்சு தொலைஞ்சிட போறான், அவன் வெறியில சுத்திட்டு இருக்கான், அப்புறம் அணில் கடிக்குன்னா மருந்துனே தெரியாது அப்படிங்கிறாரு எங்க அப்பா. என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. நீங்க இந்த ரோட்ல நிறைய தாவேக்காவினுடைய கொடி பறக்குது, நிறைய பேனர் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நீங்க நினைப்பீங்க, ஓ விஜயனுடைய கட்சி ரொம்ப வளர்ந்துச்சு போல. ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்டுல தண்ட சோறா உட்காந்துக்கிட்டு அப்பாவோட காசு திருடி அம்மாவோட நகை திருடி அடமான வச்சு ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் டிக்கெட்டுக்கு போவேன் அப்படின்னு இந்த 2000 3000 தண்டமா செலவு பண்றான் இல்லையா, அவன் அந்த பூரா பையன் தான் அந்த கட்சியில இருக்கான். ஒண்ணு இல்ல, இந்த கும்பல் சேர்க்கிறாங்க தெரியுமா, அப்படியே விஜய் வந்தா கூட்டம் கூடுதுங்க, கும்பலா சேர்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் இப்போ ஒரு சீக்ரெட் கோடு பயன்படுத்தி அவங்களெல்லாம் கும்பல் சேர்க்கிறாங்களாம். இத்தனை பேர் கூட்டுவா, அத்தனை பேர் கிளம்பி கூட்டுவா, இத்தனை பேர் ஒண்ணு சேர்க்கணும், அத்தனை பேர் ஒண்ணு சேர்க்கணும், இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன்ட்டு சீக்ரெட் கோடுவரெல்லாம் பயன்படுத்தி பேசுறதெல்லாம் நமக்கு செய்தி வருது. அதெல்லாம் மக்களே நம்மகிட்ட வெளிப்படையா சொன்னாங்க, இந்த பாருப்பா விஜய் கட்சியில இது ஃபுல்லா பேமெண்ட் தான்ப்பா, நல்லா ஜாலியா பேமெண்ட் செலவு பண்றாங்கப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்ட வந்து எல்லாம் யாரோட காசுன்னு நினைக்கிறீங்க? அப்பாவோட காசு, அம்மாவோட நகை எல்லாத்தையும் என்ன கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் எல்லாம் நம்மளால சொல்லுவாப்ல, இந்த மாதிரி காலை தூக்கி விட்டு, டேய் நான் ஒரு தடவை முடி வச்சுட்டேன், எங்க அப்பா பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா இப்படின்னு டைலாக் எல்லாம் சொல்லுவாப்ல. அப்ப அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் என்ன இருப்பாங்க, எங்க அப்பா பேச்சே கேட்க மாட்டேன், எங்க அண்ணன் சொல்லிட்டாரா, எங்க அம்மா பேச்சே கேட்க மாட்டேன், எங்க அண்ணன் சொல்லிட்டாரா, இன்னும் தானே அவங்கள சுத்திட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா அதாவது பெத்த அப்பன் பேச்ச கேட்காதவரு, ஆனா அப்பா என்ன பண்றாரு, புள்ள சொல்லிட்டான் அதனால போய் விஜய்க்கு ஓட்டு போடுறேன். அம்மா என்ன சொல்றாங்க, புள்ள சொல்லிட்டான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்குவானா, இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவானா, அதனால விஜய்க்கு ஓட்டு போட சொல்றான் அதனால போடுறேன் அப்படின்னு அவங்களெல்லாம் பயமுறுத்தி நீ போடு 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 போடுன்னு அழுத்தி அழுத்தி ப்ரெஷருக்குள்ளாக்கி தான் அத்தனை பேரும் ஓட்டு போட வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க இவங்கெல்லாம் எவ்வளவு கேடியா வேலை பண்ணிருக்கிறாங்க. இல்ல நடுவில் ஐயா விஜய் வந்து முடிவு பண்ணிட்டாப்ல, ஆஹா இங்க பாதி பேர் வராங்கடா ஓட்டு போடுவாங்களா தெரியல, பாதி டிக்கெட்டுக்கு ஓட்டு ரெடியே கிடையாது, போயிடுவோம்டா ஸ்ட்ரெயிட்டா சின்ன குழந்தைகிட்ட போயிடுவோம்டான்னு போயிட்டாப்ல. இந்த ப்ரீகேஜி கூட கிடையாது, ஜூனியர் ப்ரீகேஜின்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க காலில் போய் விழுந்துட்டாரு. குட்டி நண்பா நண்பீஸ், நீங்க உங்களுக்கான தேவைகளை எப்படி உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு சக்சஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது போல உங்களுக்கு டிவி கேட்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, ஓட்டு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க, அவங்கள விடாதீங்க, அவங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு சின்ன குழந்தைங்க காலில் போய் கெஞ்சிருக்காப்புல. அழுவாத குறையா அவங்க காலில் போய் கெஞ்சி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட வைங்கன்னா அது சொல்ற அளவுக்கு இவர் வந்திருக்காப்புல. உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முக்தார் இருக்காரு இல்லையா, அவர் என்ன ஏடாகுடமா கேள்வி கேட்டாரு அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க அவர் மேல வழக்கு போடணும், இது சைல்ட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நம்ம வேணாம், இது நம்ம வேலை உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம இருந்துக்குவோம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி வந்தாச்சு. அப்படி ஐயா விஜய் அவர்கள் தேவையில்லாம சின்ன குழந்தைங்கள விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட வேண்டிட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ணி வாக்களிக்க வச்சிருக்காரு அப்படின்னா அப்ப ஐயா விஜய் எவ்வளவு பெரிய தப்ப
பண்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரிங்க, இறுதி கட்டமா தேர்தல் அரசியல்ங்கிறது, தேர்தல் வரலாறுங்கிறது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுங்கிறது இவ்வளோ இருக்கு, இவ்வளோ விடயங்கள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுங்க, பயன்படுத்துங்க. அடுத்த தேர்தலையாவது சரியா வாக்களிங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நீங்க சரியா பயன்படுத்தணும். எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்குன்னு விரிவா சொன்னேன். அப்ப நீங்க சரியா பயன்படுத்துங்க உங்களுக்கான உரிமையை. நீங்க சரியா வாக்களிச்சாதான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன், உங்க எதிர்கால தலைமுறையினரும் நல்லா இருப்பாங்க, என்னுடைய எதிர்கால தலைமுறையினரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்களா என்னுடைய தாழ்மையான கருத்து. எனவே இனிவரும் தேர்தல்களில் சரியாக வாக்களிங்க, உங்களுக்கான தலைவனை நீங்க சரியா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எனவே மாறுவோம், மாற்றுவோம். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.